அப்படியே நிறுத்துங்க. போங்க. இது போங்க. சூப்பர், போகலாம் போங்க. அவ்வளோதான். இந்தமாரி எடுத்தால் சூப்பராக இருக்கும். போகலாம். ஓகே, போகலாம். போகலாம் போகலாம்.
செயலாளர் விஜயசனன் அவர்களை வருவதற்கு வரவேற்கிறோம். தள்ளிவா தலைவா நான் தான் தரப்பேன் உங்களுக்கு மேலே எழுதுவேன் நான் அப்படியே பாருங்க நான் எழுதுறேன். ஒன்றிய கவுன்சிலர் அண்ணன் பகுதிக்கு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனையாகிய தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய ஒரு விழா மட்டும் அல்ல, அது ஒரு விழிப்புணர்ச்சி. இன்று நாம் கொண்டாடும் பொங்கல் ஒரு பாரம்பரிய விழா மட்டுமல்ல, அது உழைப்பை மதிக்கும் விழா. ஒட்டுதான் ஒரே அடுப்பில் பொங்கலை சமைக்கிறோம், ஒரே பாத்திரத்தில் பொங்கலை பகிர்கின்றோம். அதுபோல ஒரே ஊர்ல இருக்கோம், ஒரே தெருவில் இருக்கோம், ஆனா உங்களுக்குள்ள ஏன் அரவணைப்புன்னு ஒரு இல்லாம நம்ம இருக்கிறோம்? அதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். யாருமே எடுத்துக்காட்டு யாருமே தேவையில்லை, எல்லாருமே மேடையில இருக்காங்க. எடுத்துக்காட்டு நம்ம ஒரு அரவணைப்பு நமக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு 2 முறையாக தொடர்ச்சி வெற்றி பெற்று எல்லாரும் மனுஷன் எல்லாருமே அரவணைத்து கொண்டதுனால தான் இன்னைக்கு அவர் இங்க நிக்கிறார். அதனால அது வந்து ஒரு பெரிய ஒரு இதுதான். அதனால இந்த ஒரு பொங்கல் வந்து நம்ம ஒரு சிறிய உறுதிமொழி எடுக்கலாம். சாதி, மதம், பணம் இவற்றின் அடிப்படையில் யாரையும் ஒதுக்க மாட்டோம். அன்புடன் நடப்போம், மரியாதையுடன் காப்போம், ஒற்றுமையை வளர்ப்போம். இந்த ஒற்றுமை வளர்ப்பதற்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். இந்த திராவிட கழகன்றது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே ஒன்றாக இணைந்து கிரிக்கெட்ல எப்படி டோனி வந்து 3 6 அடிச்சு ஹேட்ரிக் வெற்றி தராதோ, நம்ம தளபதி சிஎம் வந்து 3வது முறையாக சோழிநுள்ள தொகுதிக்கு நம்ம அண்ணன் அரவிந்த் வாக்களித்து ஹேட்ரிக் வெற்றி எடுப்பார் என்று நான் நம்ப முடிகிறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி இந்த மேடை வந்து நான் வந்து அரசியல் மேடையாக நான் அரசியல் மேடையாக இருந்தாலும் அரவணைப்பு மேடையாக நான் கருத்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கட்டி காத்து நம்ம எல்லாம் வழிநடத்துகின்ற கழக தலைவர் தளபதியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கோவிலம்பாக்கம் பகுதியில் சத்யா நகர், காந்தி நகர் கிளை கழகம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சமத்துவ பொங்கல் விழாவிற்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற ஒரு சொன்னார். அவர் பேச்சு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த ஆற்றிக் அடிக்கக்கூடிய, அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து ஊழியம் செய்கின்ற ஒரு சேவகனை, ஒரு வேலைக்காரனை போல. இப்போ கூட அவர் தூங்கி எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பணி செய்து, அதாவது இதை சொல்லுவாங்க, என் கடன் பணி செய்து கிடப்பதே. மேடவாக்கத்தை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்களே, வருகை சென்றிருக்கின்ற வார்டு உறுப்பினர் ராஜேஷ் அவர்களே, முன்னாள் வார்டு உறுப்பினர் அகத்தியன்
இங்கே வருகை தந்திருக்கின்ற பெருந்திரளாக இங்கே வருகை தந்த அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இது போன்ற சமத்துவ பொங்கல்களை நடத்துவது நான் முதல் முறையாக நான் பார்க்கின்றேன் நம்ம கோயிலம்பகத்தில். அதுவும் நம்ம கழக சார்பாக ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இது போல இன்னும் பல நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷனில் நமது அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் வெற்றி பெற எல்லாரும் கடுமையாக உழைக்கணும். அதுக்கு முன்னுதாரணம் இதுன்னு பெருமையாக கருதி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. பழனி கோவிலுக்கு நாம் ஓங்கி அவருக்கு ஒரு கைத்தட்டி ஒரு பாராட்டலாம். ஏன்னா இந்த சமத்துவ பொங்கலுடைய கதாநாயகனாக இருக்கிறார் அவர். ஆகவே அவருக்கு நாமெல்லாம் நன்றி சொல்வோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள் முத்து நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார். எத்தனை பேர் வந்தாலும் சோழிங்கநல்லூரின் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கு போர்வலை தருகிறோம். முன்னேற்ற கிளைக்கழகத்தின் சார்பாக ஒன்றிய செயலாளர் இது தமிழகத்தின் எண்ணம். கைய